எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சேகர். நான் பள்ளிக்கரையிலேருந்து வரேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு 6 மந்த் பேக் வந்து ஒரு டீஹைட்ரேஷன் ஆனதுனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அந்த டீஹைட்ரேஷனுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டிஸ்சார்ஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சடனாக ஒரு ஸ்ட்ரோக் வந்து அகெயின் ரீஅட்மிட்டட் ஆக வேண்டிய நிலைமைக்கு வந்தாச்சு. அப்போது தீபம் ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ்லாம் உடனே அந்த கேர் எடுத்து உடனே அம்மாவுக்கு வந்து நல்ல விதமான ட்ரீட்மெண்ட்லாம் இது பண்ணி ஒரு 1 வீக்லேயே நல்லபடியாக க்யூர் ஆகி வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி மவுத் அல்சர் ஆகி போச்சு. அது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் வந்தோம். ஒரு 5 டேஸ் அட்மிட் ஆகிருந்தாங்க. ஒரு 2 டேஸ் கழிச்சு அதுக்கப்புறம் டாக்டர்லாம் அனலைஸ் பண்ணி அது என்னன்னு பார்த்துட்டு உடனே அதுக்கு உண்டான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க, மெடிசன்ஸ்லாம் கொடுத்து பியூட்டிஃபுல்லாக க்யூர் ஆனாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த தீபம் ஹாஸ்பிட்டல் பள்ளிக்கரையில் இருக்கிறது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக அவங்களோட ஒவ்வொருத்தருமே சிஸ்டர்ஸ்லேருந்து வாட்ச்மேன்லேருந்து சிஸ்டர்ஸ்லேருந்து பிஆர்ஓஸ் டாக்டர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸு எல்லாருமே வந்து பொலைட்டாகவும் கைண்டாகவும் பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்களோட டியூட்டிஸ் அவங்கவுங்க ஒரு சின்சியராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக தீபம் ஹாஸ்பிட்டல் பள்ளிக்கரையில் ஒரு பெரிய லெவலில் வளரணும்.